So 10th முடிச்சிட்டு 11th போறதே ஒரு பெரிய ஜம்ப் தான். பிகாஸ் 10th வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே சப்ஜெக்ட் படிச்சிருப்போம், ஒரே கிளாஸ்ல இருப்போம். அண்ட் நமக்கு டீச்சர்ஸும் வந்து 6th ல இருந்து 10th வரைக்கும் ஓரளவுக்கு சேமா தான் வந்து டீச் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல புது குரூப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தனித்தனியா வந்து பிரிச்சிருப்போம் நம்மளுடைய ட்ரீம்ஸ்க்காக. எஸ், கண்டிப்பா பயோ மேக்ஸ் குரூப் இருக்கு, சிஎஸ் மேக்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தங்க இதுல வந்து ஐஐடில போய் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து டாக்டர் ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக வேற பாத்வேஸ்ல இப்ப வந்து பிரிஞ்சிருப்பீங்க. கரெக்டா? அண்ட் கண்டிப்பா நம்மள வந்து நிறைய பேர் வந்து என்ன எடுக்கிறது அப்படின்னு தெரியாம நம்ம வந்து பயோ மேக்ஸ் குரூப் வந்து எடுத்திருப்போம். உங்க சீனியர் சொல்லாத ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா? 11th ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி கிடையாது. நீங்க 10th ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே 11th ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கிராக் பண்ண முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே யாரெல்லாம் வந்து ஐஐடிக்குள்ள போனாங்க, யாரெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜஸ் போனாங்க நீட் கிளியர் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 11thலயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வீக்லி ஸ்டடி பிளான் வந்து போட்டுட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம மிட் டேர்ம் எக்ஸாம்காக படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து ஸ்டடி பிளான் இருக்கு. அந்த மிட் டேர்ம் ஸ்டடி பிளான் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்டா நான் பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் வந்து மறக்காம பாத்துருங்க. ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன்டு தி இன்டகிரேட்டட் நீட் அண்ட் ஜேஇஇ ஸ்டடி பிளான். ஸோ இது வரைக்கும் நீங்க படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போவே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு கான்செப்ட் படிக்கிற போதே அந்த கான்செப்ட்ல இருந்து புக் பேக்ல எப்படி கேட்கலாம், புக் சைட்ல எப்படி கேட்கலாம், ஒரு 2 hours நீங்க பப்ளிக் எக்ஸாம் படிச்சீங்க அப்படின்னா ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணி நீட் அண்ட் ஜேஇ எம்சிக்யூஸையும் சேர்த்து சால்வ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னென்ன நம்ம படிக்க போறோம் பார்க்க போறோம். எஸ், சோ சாட்டர்டே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் படிக்க போறீங்க. சோ மேத்ஸ்ல நீங்க ஆல்ரெடி வந்து 2020 வரைக்கும் பிவைக்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க செட்ஸ்ல இருக்க 2020ல இருந்து 24 வரைக்கும் இருக்க பிவைக்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்கீன் ப்ரிப்பரேஷன் முடிக்க போறீங்க. இதுவே நீட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு சேம் போர்ஷன் தான், alkaline preparation தான். and physics problems from circular motion in 2D வந்து தரவா முடிச்சிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து நீங்க இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒன்னும் கவலை இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டடி பிளான் வீடியோடைய பிளேலிஸ்டும் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சண்டே வந்து நம்ம மார்னிங் பிசிக்ஸ் படிக்க போறோம். அதுல ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 dimensionல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஆல்கீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க படிக்க போறீங்க. அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான். சோ கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் வந்து சேம் தான். பயாலஜில பாத்தீங்கன்னா செல் தி யூனிட் ஆஃப் லைஃப வந்து 2 பார்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் சண்டேல படிங்க, நெக்ஸ்ட் பார்ட் வந்து மண்டேல படிச்சுக்கலாம். வெரி குட். சோ இப்போ மண்டே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு, அதாவது ஸ்கூல் கிடையாது, இப்போ லீவ் தான் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து லீவா தான் இருக்கு. அப்போ லீவ்ல தான் நம்ம மேக்ஸிமைஸா எவ்வளவு படிக்கிறோம்னு பாத்துக்கணும். சோ மேத்ஸ்ல ரிலேஷன்ஸ்ல இருக்கிற 2020ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. அண்ட் பிசிக்ஸ்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் முடிச்சிட்டு நீட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா பிசிக்ஸ்ல அதே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் கொஞ்சம் தரவா பார்த்துட்டு, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கான்செப்ட்ஸா உட்காந்து விழுந்து படிக்காம நிறைய क्वेश्चंஸை சால்வ் பண்ண பாருங்க. ஜேடபிள்யூ படிச்சாலும் சரி, நீட் படிச்சாலும் சரி. அண்ட் பயாலஜில இன்னொரு half ஆஃப் அந்த செல் யூனிட் ஆஃப் லைஃப் இருக்கும் இல்லையா, அதை வந்து தரவா முடிச்சிருங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் டியூஸ்டே என்ன பண்ண போறீங்க, பஃபர் டேவா யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஏதாச்சும் பேக்லாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டியூஸ்டேவே வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. சோ அதுதான் டியூஸ்டே இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணாம எல்லாத்தையும் முடிஞ்சளவு முடிச்சிட்டு முடிக்காத விஷயத்த மட்டும் டியூஸ்டே கவர் பண்ண பாருங்க. வெரி குட். சோ இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றோம். நம்மளுடைய ட்ரீம்ஸ், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ட்ரீமுக்குலாம் உங்களுக்கு யாரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க, இல்ல நீங்க யார் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா அந்த குட்டி ஸ்டோரியை கமெண்ட்ல வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டோரியுமே நாங்க படிச்சு அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். சோ எங்களோட ஸ்டோரியும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.